வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். அண்மை செய்தி. அதிமுக பொதுக்குழு மற்றும் இரட்டை இலை சின்ன விவகாரம் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில் மனு அளித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில் மனுவில் என்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கில் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் உட்கட்சி விவகாரம் வழக்கு முடிவுக்கு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என கோரியிருந்தார். ஏற்கனவே இந்த விசாரணையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வந்த நிலையில் அதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் நீக்கி உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சூரியமூர்த்தி மனு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி கே பழனிசாமி சார்பில் அவரது வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் தேர்தல் ஆணையத்தில் ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் குறிப்பாக இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை மனு அளிக்க சூரியமூர்த்திக்கு உரிமை இல்லை என்றும் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரமே உள்ளது என்றும் அவர் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை என்பதால் அவரது மனுவை விசாரிக்க கூடாது என்றும் தெரிவித்து அந்த பதில் மனுவில் தெரிவித்துள்ளார். விரைவில் இது தொடர்பான விசாரணை தேர்தல் ஆணையத்தில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.